கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை அறிந்து அதன் அடிப்படையில் செயற்பட்டு சுவர்க்கத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு தூய்மையான நோக்கத்தோடு இந்த இடத்திலே நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். இந்த அருமையான சந்தர்ப்பத்திலே ஹதீஸுல் வஹன் என்று அறிஞர்களால் அடையாளப்படுத்தப்படக்கூடிய ஒரு ஹதீஸை தெளிவுபடுத்தலாம் என்று எண்ணுகின்றேன். சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக, யூஷிகு அன் ததஅ அலைக்குமுல் உமம் கமா ததஅல் அக்லது இலா கஸ்அதிஹா. ஒரு உணவு தட்டிலே வைக்கப்பட்ட உணவை உண்டு முடிப்பதற்கு ஒருவர் மற்றவரை அழைப்பது போல உங்களை அழிப்பதற்காக வேண்டி எல்லா சமூகங்களும் ஒருவர் மற்றவரை அழைக்கிற காலம் மிக நெருக்கத்திலே இருக்கிறது என்று சொன்னார்கள். அப்போது சஹாபாக்கள் கேட்கிறார்கள், அமின் கில்லத்தின் நஹ்னு யௌமஇதின் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, அந்த நேரத்தில் நாங்கள் சொற்ப தொகையினராக இருப்போமா என்று கேட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா பல் அன்தும் கஸீர், இல்லை, நீங்கள் அதிகமாகவே இருப்பீர்கள். வலாகின்னகும் குஸாஉன் ககுஸாஇஸ் ஸைல், என்றாலும் நீங்கள் அதிகமாக இருக்கிற அதே நேரத்தில் வெள்ளத்திலே அடிபட்டு செல்லப்படக்கூடிய நுரைகளை போன்று அல்லது பதறுகளை போன்று நீங்கள் இருப்பீர்கள். அப்படி நீங்கள் மாறும்போது வலயன்ஸிஅன்னல்லாஹு மின் குலூபி அதுவிக்குமுல் மஹாபத மின்கும், உங்களுடைய கண்ணியம், உங்களை பற்றிய கௌரவம், பயம், இவற்றையெல்லாம் அல்லாஹ் உங்களுடைய எதிரிகளின் உள்ளங்களிலிருந்து எடுத்துவிட்டு வலயக்திஃபன்ன ஃபீ குலூபிக்குமுல் வஹன், உங்களுடைய உள்ளங்களில் நிச்சயமாக அவன் அல் வஹனை போடுவான். இதை சொன்னதும் சஹாபாக்கள் கேட்கிறார்கள், வமல் வஹ்னு யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, வஹன் என்றால் என்ன என்று கேட்டார்கள். அதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் வஹ்னு ஹுப்புத் துன்யா வ கராஹியத்துல் மௌத். வஹன் என்றால் உலகத்தின் மீது வரக்கூடிய மோகமும் ஆசையும் மௌத்தை வெறுக்கிற நிலையும் என்று சொன்னார்கள். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு முன்னறிவிப்பாக இருக்கிறது. இந்த சமுதாயத்தை, முஸ்லிம் சமுதாயத்தை அழிப்பதற்காக வேண்டி ஏனைய சமுதாயங்கள் எல்லாமே, அல் உமம், உம்மத்துன் என்றால் ஒரு சமுதாயம், உம்மம் என்றால் பல சமுதாயங்கள், அல் உமம் என்றால் அந்த அல் என்பது எல்லாவற்றையும் உள்ளடக்கக்கூடியது. எனவே எல்லா சமுதாயங்களும் உங்களை அழித்து விடுவதற்காக ஒன்று சேர்வார்கள். அப்படியான ஒரு நிலை எப்போது ஏற்படும் என்றால் முஸ்லிம்கள் அதிகமாக இருக்கும் போது ஏற்படும். முஸ்லிம்கள் சொற்பதவினராக அல்ல, முஸ்லிம்கள் அதிகமாக இருக்கும் போது ஏற்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். உண்மையிலேயே இந்த முன்னறிவிப்புக்குரிய காலம் இதுதானா என்று நாம் யோசிக்கக்கூடிய நிலையில் இன்றைய காலம் இருந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். ஏனென்றால் முஸ்லிம் சமுதாயத்தை பொறுத்தவரையில் முஸ்லிம் சமுதாயத்தை இன்று உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் சந்தேக கண் கொண்டு பார்க்கிறார்கள். எல்லா சமுதாயங்களும் முஸ்லிம் சமுதாயத்தை எதிரிகளாக பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அதே நேரத்தில் முஸ்லிம் சமுதாயமும் இன்று ஒரு பெரும்பான்மை சமுதாயமாகத்தான் உலகத்திலே இருக்கிறது. பொதுவாக நீங்கள் பார்த்தால் இன்று உலக சனத்தொகையில் 4 பகுதியினர் முஸ்லிம்கள். உலக சனத்தொகையில் 4 பகுதியினர் முஸ்லிம்களாக இருக்கிறார்கள். உலகத்திலே
பெரும்பான்மை சமூகம் யார் என்று கேட்டால் எல்லோருமே யாரை சொல்லுவோம்? கிறிஸ்தவர்களை தான் சொல்லுவோம். ஆனால் கிறிஸ்தவர்கள் 2 பிரிவாக பிரிந்திருக்கிறார்கள். முஸ்லிம்களும் பொதுவான பார்வை 2 குழுக்களாக பிரிந்திருக்கிறார்கள். கிறிஸ்தவர்கள், புரட்டஸ்தான், கத்தோலிக்கர்கள் என்று 2 அடிப்படை பிரிவுகள். அவங்க 2 பேரும் சேர முடியாது. அதே போன்று முஸ்லிம்கள் ஷியாக்கள், அஹ்லு சுன்னா என்று 2ஆக பிரிந்திருக்கிறார்கள். இந்த அடிப்படையில் பார்க்கும்போது கிறிஸ்தவர்கள், புரட்டஸ்தான், கத்தோலிக்கர்கள் என்று 2ஆக பிரிந்து அவர்கள் 2 சமுதாயமாக மாறுகிறார்கள். முஸ்லிம்கள் ஷியாக்கள், அஹ்லு சுன்னா என்று 2 பிரிவாக பிரிந்து 2 பெரும் சமுதாயமாக அவர்கள் மாறுகிறார்கள். இப்படி பிரித்து பார்க்கும்போது இன்று உலகத்தில் இருக்கிற முதல் மெஜாரிட்டி சமுதாயம் முஸ்லிம் சமுதாயம். அதே நேரத்தில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு உலகத்தில் சுமார் 57 முஸ்லிம் நாடுகள் இருக்கின்றன. 57 முஸ்லிம் நாடுகள் இருக்கின்றன. இந்த முஸ்லிம் நாடுகளில் இன்று உலகத்துக்கு தேவையான முக்கியமான வளங்கள் எல்லாம் நிறைந்து போயிருக்கிறது. உலகத்தின் பொருளாதாரத்தை தீர்மானிக்கக்கூடிய அடிப்படை அம்சங்களில் மிக பிரதானமானது எது? பெட்ரோலியம். பெட்ரோலியம் யாரிடம் இருக்கிறது? முஸ்லிம்களிடம். அடுத்தது தங்கம். தங்கமும் முஸ்லிம்களிடம் அதிகமாக இருக்கிறது. உலகத்தில் உள்ள பொருளாதாரத்தை கொண்டு செல்வதற்கான முக்கியமான வழிகள், மார்க்கங்கள், ஆகாய மார்க்கம், கடல் மார்க்கம், 2ம் முஸ்லிம்களிடம் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அதிகமாக இருக்கிறது. அதே போன்று கடல் வளம் முஸ்லிம்களிடம் அதிகமாக இருக்கிறது. விவசாய நிலங்கள் முஸ்லிம்களிடம் அதிகமாக இருக்கின்றன. கால்நடைகள் முஸ்லிம்களிடம் அதிகமாக இருக்கின்றன. மூளைசாலைகள் முஸ்லிம்களிடத்தில் அதிகமாக இருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு நீங்கள் சர்வதேச ரீதியில் முஸ்லிம் உம்மத்தை பார்த்தால் நலிவுற்ற ஒரு சமுதாயமாக மாறிக்கொண்டு வருகிறது. முஸ்லிம் சமுதாயம் இன்று உலகத்திலே மிகப்பெரிய அடக்குமுறைகளுக்கும் அநீதிகளுக்கும் உள்ளாக்கப்பட்டு வருவதை நீங்கள் பார்க்கலாம். முஸ்லிம்களை பொறுத்தவரையில் ஏற்கனவே ஷேக் அவர்கள் குறிப்பிட்டது போல முஸ்லிம் சமுதாயத்திற்கு மிகப்பெரிய எதிரிகளாக இருப்பவர்கள் யூதர்கள். அல்லாஹ் குர்ஆனிலே அதை சொல்லுகிறான், லதஜிதன்ன அஷத்தன் நாஸி அதாவத்தன் லில்லதீன ஆமனுல் யஹூத். மூமின்களுக்கு, ஈமான் கொண்டவர்களுக்கு மிக கடுமையான எதிரியாக நபியே நீர் யூதர்களை நிச்சயமாக காண்பீர். இந்த யூதர்களை பொறுத்தவரையில் கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, உலகத்திலே மிக அதாவது ஆகவும் குறைந்த ஒரு சிறுபான்மை சமூகம். உலகத்திலே மிக குறுகிய சனத்தொகையை கொண்ட ஒரு சமுதாயம் என்றால் அது யூதர்கள். அதில் இன்னும் ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், யூதர்களுக்கு சொந்த நாடு கிடையாது. உலகத்தில் நீங்கள் பார்த்தால் கிட்டத்தட்ட எல்லா மதத்தவர்களுக்கும் நாடுகள் இருக்கின்றன. உலகத்தில் உள்ள ஒரு சிறுபான்மை மதத்தை கொண்டவர்கள் தான் பௌத்தர்கள். பௌத்தர்களுக்கும் நாடுகள் நிறைய இருக்கின்றன. ஆனால் இந்த யூதர்களுக்கு நாடுகள் கிடையாது. இருந்தாலும் கூட இந்த யூதர்கள் பொதுவாக மனித இனத்தின் எதிரிகளாக இருக்கிற அதே நேரத்தில் குறிப்பாக முஸ்லிம்களை அவர்கள் எதிரிகளாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலம் தொட்டு பார்த்து வருகிறார்கள். முஸ்லிம் சமுதாயத்திற்கு எதிராக செயற்படக்கூடிய மிக மோசமான ஒரு சமுதாயம் இந்த யூத சமுதாயம் தான். கிபி 11ஆம் நூற்றாண்டில் இருந்து முஸ்லிம் சமுதாயத்திற்கு எதிராக சிலுவை யுத்தங்கள் என்ற யுத்தங்கள் நடைபெற்று வருவதை நீங்கள் வரலாற்றிலே அறிந்திருப்பீர்கள். அதாவது
கிறிஸ்தவர்கள், குறிப்பாக ஐரோப்பிய கிறிஸ்தவர்கள், சிலுவைகளை தங்களுடைய கைகளிலே ஏந்தி கொண்டு முஸ்லிம் சமுதாயத்திற்கு எதிராக மேற்கொள்ளக்கூடிய படையெடுப்புகள் தான் சிலுவை போர்கள் என்று அழைக்கப்படும். ஷாமுக்கு எதிராக ஆரம்பிக்கப்பட்ட அந்த படையெடுப்பு கடைசியிலே ஈராக்கிலே வந்து முடிகிறது. உங்களுக்கு தெரியும், ஜார்ஜ் புஷ் ஈராக்கின் மீது படையெடுத்த போது இதுவும் ஒரு சிலுவை போர் தான் என்று அவர் சொல்லி பிறகு மன்னிப்பு கேட்ட வரலாறு நீங்கள் மறந்திருக்க மாட்டீர்கள். இங்கே நான் சொல்ல வரக்கூடிய மிக முக்கியமான செய்தி என்னவென்றால், யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் ஒத்து வராது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவர்களுடைய குறிப்புகளின்படி கொலை செய்வதற்காக வேண்டி துரத்தி கொண்டு சென்று அவர்களை கொலை செய்தவர்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் கொலை செய்யப்படவில்லை, அல்லாஹ் அவர்களை உயர்த்தினார். அவர்களுடைய கருத்தின்படி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொலை செய்தவர்கள் யூதர்கள். யூதர்கள் அவர்களுடைய புத்தகங்களில் எழுதி வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக யூதர்களை பொறுத்தவரை அவர்களுடைய வேத நூலாக அவர்கள் எடுப்பது, நம்ம எல்லாம் யூதர்களுடைய வேத நூல் எது என்று கேட்டால் என்ன சொல்லுவோம்? தௌராத் என்று சொல்லுவோம். ஆனால் யூதர்கள் தௌராத்தை கொண்டு அமல் செய்வதில்லை. தௌராத் மாற்றப்பட்டு விட்டது, அதில் திரிவுகள் ஏற்படுத்தப்பட்டு விட்டன என்பது வேறு விஷயம். ஆனால் அவர்கள் தௌராத்தை கொண்டு அமல் செய்வதில்லை. அவர்களிடம் அவர்களுடைய அறிஞர்கள் சேர்ந்து தொகுத்த தல்மூத் என்ற ஒரு புத்தகம் இருக்கிறது. தல்மூத், அந்த தல்மூதை கொண்டுதான் அவர்கள் அமல் செய்கிறார்கள். அந்த தல்மூதிலே அவர்கள் முழு மனித இனத்தையுமே தங்களுடைய எதிரிகளாகவும் உலகத்தில் உள்ள நல்ல வளங்கள் எல்லாம் தங்களுக்கு சொந்தமானதாகவும் காட்டுகிறார்கள். அவர்களுடைய அறிஞர்கள் சொல்லும் போது, ஜீசஸ் ஒரு பொய்யன், அந்த பொய்யனோடு நாம் சண்டை செய்தோம், அந்த பொய்யனை உண்மையாளர் என்று சொல்லக்கூடிய முஹம்மதும் ஒரு பொய்யன். எனவே ஃபயஜிபு அலைனா அன் நுகாதிலல் கذاب الثاني كما قاتلنا الكذاب الاول. முதலாவது பொய்யனோடு சண்டை செய்தது போன்று இரண்டாவது பொய்யனோடும் சண்டை செய்ய வேண்டும் என்று அவர்கள் எழுதுகிறார்கள், பிரச்சாரம் செய்கிறார்கள். இங்கே நம்ம பார்க்க வேண்டிய செய்தி என்னவென்றால், கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த அளவுக்கு யூதர்கள் கிறிஸ்தவர்களின் மீது எதிர்ப்புணர்வுள்ளவர்களாக இருக்கிறார்கள். ஒரு ஆய்வாளர் குறிப்பிடுகிறார், இந்த உலகத்தில் நடைபெற்ற அனைத்து சிலுவை யுத்தங்களின் பின்னணியிலும் யூதர்கள் இருக்கிறார்கள். உலகத்தில் இடம்பெற்ற அனைத்து சிலுவை யுத்தங்களின் பின்புலத்திலும் பின்னணியிலும் யூதர்கள் இருக்கிறார்கள் என்று எழுதுகிறார்கள். அப்படியாக இருந்தால் இங்கே நாம் பார்க்க வேண்டிய விஷயம், இந்த யூதர்கள் எந்த அளவு முஸ்லிம் சமுதாயத்தை கருவறுக்க வேண்டும் என்பதில் கவனமாக இருக்கிறார்கள் என்பதை இங்கே நாம் பார்க்க வேண்டும். அதனாலதான் அல் மாசோனியா என்று சொல்லக்கூடிய ஃப்ரீ மேசன்ஸ் அல்லது இன்று நாம் இலுமினாட்டிகள் என்று சொல்லக்கூடிய இந்த கூட்டமும் மிக பிரதானமான அடிப்படையான தூண்களாக இருப்பவர்கள் யூதர்களாகத்தான் காணப்படுகிறார்கள். இப்போ முஸ்லிம் சமுதாயத்தை கருவறுக்க வேண்டும் என்பதில் முன்னணியில் இருக்கிற சமுதாயமாக யூத சமுதாயம் இருந்து கொண்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மதீனாவில் வைத்து எல்லா விதமான சதிகளையும் செய்தார்கள். அவர்களை கொலை செய்வதற்கு உங்களுக்கு தெரியும், ஹைபர் யுத்தத்திலே யுத்தம் முடிந்து உட்கார்ந்திருக்கும் போது ஜெய்னப் என்கிற ஒரு பெண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு பொரித்த ஆட்டை கொண்டு வந்து கொடுக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாரமியிலே வரக்கூடிய ரிவாயத்தின்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஆட்டை கூட இருந்த சஹாபாக்களுக்கு பங்கீடு செய்து அவர்களுக்கு கொடுத்து விட்டு அவர்களும் ஒரு பகுதியை எடுத்து, அவர்களுக்கு வளமையாக விருப்பமான அந்த பகுதியை எடுத்து அவர்கள் கடிக்கிறார்கள். கடிக்கும் போது அந்த ஆட்டுச்சந்து பேசியது, நான் நஞ்சூட்டப்பட்டிருக்கிறேன், சாப்பிட வேண்டாம் என்று. அதற்குள் அங்கே சாப்பிட்ட சில சஹாபாக்கள் அந்த இடத்திலே மூத்தாகிவிட்டார்கள். அந்த அளவுக்கு கடுமையான விஷயம். பிறகு ரசூலுல்லாஹ் புகாரிலே வரக்கூடிய ஹதீஸ், ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அந்த மரண படுக்கையிலே அவர்கள் இருக்கும்போது, கடைசி கட்டத்திலே மரண படுக்கையில் இருக்கும்போது சொன்னார்கள்,
ஹைபரில் வைத்து தரப்பட்ட அந்த நஞ்சு, அந்த விஷம் இப்போது என்னில் பாதிப்பை ஏற்படுத்துகிறது, தாக்கம் செலுத்துகிறது என்றார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்வதற்காக வேண்டி எல்லா முயற்சிகளும் மதீனாவில் வைத்து, அதனை சூழ உள்ள பகுதிகளில் வைத்து யூதர்கள் மேற்கொண்டார்கள். தொடர்ந்து அவர்கள் அந்த முயற்சியை முன்னெடுத்துக் கொண்டே இருக்கிறார்கள். இறுதியிலே தான் அவர்களுக்கு சொந்தமாக ஒரு நாடு இல்லை, தங்களுக்கென்று ஒரு நாட்டை உருவாக்க வேண்டும் என்று கனவு காணுகிறார்கள். அந்த கனவை ஒரு வரைபடமாக வரைகிறார்கள். அவர்களுடைய நாடு உருவாகக்கூடிய மைய புள்ளியாக பைத்துல் முகத்தஸை அடையாளப்படுத்துகிறார்கள். பைத்துல் முகத்தஸ், பிலஸ்தீன், அதனை சூழ உள்ள ஷாம் பிரதேசங்கள், சிரியா, லெபனான், ஜோர்தான், எகிப்தின் ஒரு பகுதி, மக்கா, மதீனா, இவ்வளவையும் உள்ளடக்கியதாக அவர்களுடைய வரைபடத்தை வரைகிறார்கள். வரைந்துவிட்டு யூதர்களுடைய அங்கீகாரத்தை பெறுவதற்காக வேண்டி அவர்களுடைய ஒரு தலைவன், ஹேர்டில் என்று சொல்லக்கூடியவன், தௌலத்து பனி இஸ்ராயில் என்ற ஒரு புத்தகம் எழுதுகிறான். அந்த புத்தகம் 1892 ஆண்டு என்று நினைக்கிறேன் மக்கள் மத்தியில் விநியோகிக்கப்படுகிறது. விநியோகிக்கப்பட்ட பிறகு 5 வருடங்கள் கழித்து 1897 ஆண்டு சுவிட்சர்லாந்திலே, சுவிஸிலே ஒரு மிக முக்கியமான மாநாட்டை இவர்கள் நடத்துகிறார்கள். அந்த மாநாட்டில் கலந்து கொண்டவர்கள் ஹுக்கமா சுஹியூன், சியோனிச ஞானிகள், தலைவர்கள், அறிஞர்கள் அந்த மாநாட்டிலே கலந்து கொள்கிறார்கள். சுமார் 250ற்கு மேற்பட்ட சியோனிச தலைவர்கள் அந்த மாநாட்டிலே கலந்து கொண்டு 1 மாத காலத்திற்கு மேல் அந்த மாநாடு நடைபெறுகிறது. அந்த மாநாடு மிக ரகசியமாகவும் திட்டமிட்ட அடிப்படையிலும் நடைபெற்று அதில் விவாதிக்கப்பட்ட கருப்பொருள் என்னவென்றால் தௌலத்து பனி இஸ்ராயில், இஸ்ரேலிய சாம்ராஜ்யம். இறுதியிலும் அந்த சாம்ராஜ்யம் உருவாக்கப்பட வேண்டும் என்ற முடிவுக்கு அவர்கள் வருகிறார்கள். எப்படி அந்த நாட்டை நாம் உருவாக்குவது, அதற்கான திட்டங்களை எல்லாம் திட்டுகிறார்கள். திட்டி அதை லத்தீன் மொழியிலே எழுதி கொள்கிறார்கள். ரகசியமாக வைத்திருந்தார்கள். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அவர்களுடைய அந்த திட்டங்கள் வெளியே வந்தன. பிறகு அரபு மொழிக்கு ஒருவர் அதை மொழிபெயர்த்தார். மொழிபெயர்த்தவருக்கு மரண தண்டனை கொடுத்தார்கள். அல்ஹம்துலில்லாஹ், புத்தகம், அவர்களுடைய அந்த சதித்திட்டம் வெளியே வந்தது. அது இப்போதும் புத்தக கடைகளிலே புர்துகூலாத்து ஹுக்கமா சுஹியூன், சியோனிச தலைவர்களின், ஞானிகளின் புரோட்டோகால்ஸ் என்ற பெயரில் விற்பனைக்கு இருக்கிறது. அதில் ஒரு சின்ன பகுதியை தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன். அண்மையிலே அந்த திட்டங்களை நீங்கள் படித்து பார்த்தால் ஆச்சரியப்படுவீர்கள். அந்த திட்டங்களோடு தான் ஹேர்டில் ஒரு பிளான் பண்ணுகிறார். அந்த காலப்பகுதியில் 1897 காலப்பகுதியிலே சுமார் 33 நாடுகளை துருக்கியர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒட்டமன்ஸ், உஸ்மானியர்கள் என்று அழைக்கப்படக்கூடியவர்கள் சுமார் 33 நாடுகளுக்கு அவர்கள் தலைவர்கள். ஆனால் அவர்களுடைய கடைசி கட்டம் நெருக்கடி மிக்கதாக மாறுகிறது. நிறைய கடன்கள், உள்பூசல்கள், இவ்வாறான பிரச்சனைகள் வந்திருக்கிற நேரத்தில் தான் இந்த ஹேர்டில் அன்றிருந்த உஸ்மானிய ஹலீஃபா சுல்தான் 2ஆம் அப்துல் ஹமீத் என்று சொல்லப்படக்கூடிய அந்த தலைவரை சந்திப்பதற்கு அப்பாயின்மெண்ட் கேட்கிறார். சுல்தான் இடம் கொடுக்கிறார், வாருங்கள் என்று. ஹேர்டிலுடைய தலைமையிலே ஒரு யூத குழு சுல்தான் அப்துல் ஹமீத், 2ஆம் அப்துல் ஹமீதை சந்திப்பதற்காக அங்கே போகிறார்கள். சுல்தானோடு அங்கே மீட்டிங் நடைபெறக்கூடிய இடத்திலே உட்கார்ந்து பேசும்போது அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய நாடு நிறைய பொருளாதார நெருக்கடிகளை எதிர்கொள்வதை நாங்கள் அறிகிறோம். எனவே நாங்கள் வந்த நோக்கம் என்னவென்றால் உங்களுடைய கடன்கள் அனைத்தையும் நாங்கள் அடைக்கிறோம். பாருங்க, அப்ப இருந்து சொல்ற விஷயம், உங்களுடைய கடன்கள் அத்தனையும் நாங்கள் அடைக்கிறோம். நாட்டை நிர்வகிப்பதற்காக வேண்டி சுல்தானுடைய கையில் ஒரு பெருந்தொகை பணமும் தருகிறோம்.
நீங்கள் ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண வேண்டும். என்ன ஹெல்ப்? பலஸ்தீனத்திலே எங்களுடைய மக்களுக்கு நீங்கள் அசைலம் தர வேண்டும். புகலிடம், அதாவது அகதிகளாக வந்து தங்குவதற்கு நீங்கள் இடம் தர வேண்டும் என்று சொன்னபோது பேசிக்கொண்டிருந்த சுல்தான் அப்துல் ஹமீத் உடனே எழுந்து மேசையிலே அடித்து சொன்னார், நீங்கள் இதற்காகத்தான் இங்கே வருகிறீர்கள் என்பது எனக்கு தெரிந்திருந்தால் உங்களை நான் உள்ளே விட அனுமதித்திருக்க மாட்டேன். முஸ்லிம்கள் இரத்தம் சிந்தி பெற்றுக்கொண்ட பூமிதான் ஷாம், பலஸ்தீனம். எனவே எங்களுடைய உடம்பில் ஒரு துளி இரத்தம் இருக்கும் வரைக்கும் அதற்குள் நீங்கள் வருவதற்கு உங்களை அனுமதிக்க மாட்டேன் என்று முகத்தில் காரை உமிழ்ந்து வெளியே அனுப்பினார். அந்த வடு, அந்த தாக்கம் யூதர்களை மிக கடுமையாக இயங்க வைத்தது. வரலாற்றை அவன் நினைவில் வைத்துக் கொண்டு முஸ்லிம்களுக்கு எதிராக நிறைய சதித்திட்டங்களை தீட்டிக் கொண்டிருக்கிறான். அதே போன்றுதான் ஐரோப்பிய கிறிஸ்தவர்கள். ஐரோப்பிய கிறிஸ்தவர், நம்ம நாடுகள் அந்த அளவுக்கு பெரிய முஸ்லிம் எதிர்ப்புணர்வுகள் இல்லாமல் இருக்கலாம் கிறிஸ்தவர்களிடத்தில். ஐரோப்பிய கிறிஸ்தவர்களை நீங்கள் எடுத்தால், ஐரோப்பிய கிறிஸ்தவர்களும் ஷாமை மையப்படுத்தியதாக அவர்களுடைய வரலாற்றை அவர்கள் திரும்ப திரும்ப பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். முஸ்லிம்களுக்கு எதிராக அவர்கள் செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். 1011ஆம் ஆண்டிலிருந்து அவர்கள் ஷாமுக்கு எதிரான அவர்களுடைய படைகளை திரட்டி அனுப்பி கொண்டே இருந்தார்கள். அவர்கள் முதல் படையை அனுப்பும் போது, அதாவது சிலுவை படையை ஷாமுக்கு அனுப்பும் போது எப்படி அனுப்பினார்கள் தெரியுமா? யாரெல்லாம் இந்த படையில் கலந்து கொள்ள வருகிறார்களோ அவர்களுக்கு சுகூகுல் குஃப்ரான் என்ற மன்னிப்பு வழங்குவதற்கு சர்ச்சுகளும் ஃபாதர்களும் பொறுப்பு என்று சொன்னார்கள். இப்படி சொல்லி நிறைய பேர் எடுத்து அனுப்பினார்கள். அங்கே போய் அவர்கள் ஷாமிலே பல தடவைகள் படையெடுத்து ஆயிரக்கணக்கான முஸ்லிம்களை ஷாமிலே படுகொலை செய்தார்கள். 12ஆம் நூற்றாண்டிலே அவர்கள் மேற்கொண்ட படையெடுப்பில் ஷாமில் வைத்து சுமார் 70,000 முஸ்லிம்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். 1-2 அல்ல. ஒரு கிறிஸ்தவ வரலாற்றாசிரியரை எழுதுகிறார், சிலுவை போராளிகளின் குதிரைகள் ஷாமிலே முஸ்லிம்களின் இரத்தங்களில் நீந்தி சென்றன. அந்த அளவுக்கு மிக மோசமான படையெடுப்புகளை மேற்கொண்ட போதுதான் 12ஆம் நூற்றாண்டின் இறுதியிலே சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி அவர்கள் வந்து இந்த சிலுவை வெறியர்களை வெற்றி கொண்டு அவர்களை ஷாமில் இருந்து விரட்டி அடித்தார். பிறகு கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, பிரிட்டிஷ், இத்தாலி, ஜெர்மன், பிரான்ஸ் ஆகிய நாட்டு தலைவர்கள் தலைமை தாங்கி மிகப்பெரிய ஒரு படையை திரட்டி கொண்டு ஷாமுக்கு எதிராக வந்த போதுதான் சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி அவர்களுடைய பின்னங்கால்கள் பிடரியில் படக்கூடிய அளவுக்கு அவர்களை துரத்தி அடித்தார் என்று வரலாறு சொல்கிறது. இந்த வரலாற்றை அவர்கள் நினைவில் வைத்திருக்கிறார்கள். முஸ்லிம்களை எப்படி கருவறுக்கலாம், பலவீனப்படுத்தலாம் என்ற பல திட்டங்களை அவர்கள் யோசித்து ஆயுத ரீதியில் முஸ்லிம்களை வெற்றி கொள்ள முடியாது என்று கிறிஸ்தவர்கள் கருதிய போதுதான் சிந்தனா ரீதியான மிகப்பெரிய ஒரு படையெடுப்பை முஸ்லிம் சமுதாயத்திற்கு எதிராக முடுக்கிவிட்டார்கள். ஓரியன்டலிசம் என்று சொல்லக்கூடிய கீழைத்தியவாதம் என்ற ஒரு போக்கை அவர்கள் கடைபிடித்து நம்முடைய மார்க்க அடிப்படை மூலாதாரங்களில் கை வைக்க ஆரம்பித்தார்கள். குர்ஆனில், ஹதீஸில், வரலாற்றில் எல்லாம் கை வைக்க ஆரம்பித்து அவர்களுடைய எதிர்ப்புணர்வுகளை அவர்கள் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், முஸ்லிம்களுடைய எதிரி முஷ்ரிக்குகள் என்று. முஃமின்களுக்கு எதிரிகள் முஷ்ரிக்குகளுக்கு. அந்த வெளிப்பாட்டையும் இந்த உலகம் முழுக்க நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முஷ்ரிக்குகள் முஃமின்கள் மீது காழ்ப்புணர்வும் பொறாமையும் எதிர்ப்புணர்வும் கொண்டவர்களாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நிலை யூதர்கள், கிறிஸ்தவர்கள், முஷ்ரிக்குகள்
முஸ்லிம்களுடைய எதிரிகள் என்று அல்லாஹ் அடையாளப்படுத்தக்கூடிய இந்த நிலையில் எல்லா சமுதாயங்களும் உங்களை அழிப்பதற்காக ஒருவர் மற்றவரை அழைப்பார் என்ற முன்னறிவிப்போடு ஒத்து வந்து இன்றைய காலத்தில் அந்த நிலைமையை நாம் அதிகமாக உலகம் முழுக்க பார்த்து கொண்டிருக்கிறோம். முஸ்லிம் சமுதாயத்தை அழிப்பதற்கான முயற்சிகள் எல்லா கோணங்களிலும் இரவு பகலாக நடந்து கொண்டிருக்கிறது. சில நேரங்களில் நம்மை பற்றி அவர்கள் சொல்லும் போது சொல்லக்கூடிய கருத்துக்கள் ஆச்சரியமாக இருக்கும். பலஸ்தீனிலே கடுமையாக சண்டை நடைபெறுகிற போது அங்குள்ள யூதர்களிடம் தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் வாழக்கூடிய முஸ்லிம்களை பற்றி கேட்கிற போது அவர்கள் சொன்ன கருத்து என்னவென்றால், அவர்கள் இன்னும் மரத்தில் இருந்து இறங்கவில்லை என்று. இந்தியா, ஸ்ரீலங்கா இவ்வாறான நாடுகளில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் இன்னும் மரத்தில் இருந்து இறங்கவில்லை. அப்படின்னு என்ன அர்த்தம்? இன்னும் அவங்க குரங்குகளாகத்தான் இருக்கிறார்கள். உண்மையிலேயே அவர்கள் என்ன சொல்லுக வருகிறார்கள் என்றால், நம்ம இதெல்லாம் கண்டுகொள்ளவில்லை, நமக்கு இது பற்றிய தெளிவு இல்லை, எனவே நம்மளை டார்கெட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை என்ற கருத்தை அவர்கள் பலஸ்தீனத்திலே கடும் சண்டைகள் நடைபெறுகிற போது சொல்லக்கூடிய அந்த கருத்து வெளிப்படுத்துகிறது. இப்போ முஸ்லிம் சமுதாயம் தாக்கப்படும். முஸ்லிம் சமுதாயத்தை அழிப்பதற்காக எல்லா சமுதாயங்களும் ஒன்று சேரும். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்னறிவிப்பு. நடக்குமா நடக்காதா? நிச்சயமாக நடக்கும். நடக்கவில்லை என்றால் ஹதீஸ் பிழையாகிவிடும். அஹ்மத், அபூ தாவூத், இப்னு ஹுஸைமா போன்ற ஹதீஸ் நூல்களில் இடம்பெறக்கூடிய ஒரு சஹீஹான ஹதீஸ் இது நடக்கும். அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வாறு நடக்கக்கூடிய நிலை உருவாகுவதற்கான காரணத்தையும் சொல்கிறார்கள். நீங்கள் அதிகமாக இருப்பீர்கள், வலக்கின்னகும் குஸாஉன் ககுஸாஇஸ் ஸைல், நீங்கள் வெள்ளத்தில் அடிபட்டு செல்லுகிற பதறுகளை போன்றிருப்பீர்கள். வெள்ளத்தில் அடிபட்டு செல்லக்கூடிய பதருக்கு எந்த பெருமானமும் இல்லை, வெயிற்றும் இல்லை. அப்படின்னா என்ன மீனிங்? கொள்கையற்றவர்களாக நீங்கள் மாறிவிடுவீர்கள். எல்லா கொள்கைகளுக்கு பின்னாலும் அடிபட்டு போவீர்கள். எல்லா கலாச்சாரங்களுக்கு பின்னாலும் நீங்கள் சென்று விடுவீர்கள். ஏற்கனவே ஷேக் அவர்கள் சில குர்ஆன் வசனங்களை வைத்து உங்களுக்கு ஒரு முக்கியமான செய்தியை பதிவு செய்தார்கள். அன்துமுல் அலௌன இன் குன்தும் முஃமினீன், நீங்கள் மூமின்களாக இருந்தால் நீங்கள் தான் மிகைக்கக்கூடியவர்கள். வலில்லாஹில் இஸ்ஸத்து வலிரசூலிஹி வலில் முஃமினீன், இஸ்ஸத் என்ற கண்ணியம் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் மூமின்களுக்கு மட்டும்தான். மூமின்களுக்கு இஸ்ஸத் என்ற கண்ணியம் இருக்கிறது, இருந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேரை கேட்டு அந்த நேரத்தில் உலகமே நடுங்கியது. அல்லாஹ்வுடைய தூதராக திடீரென வருகிறார்கள். மக்காவில் 13 வருடங்கள் இருக்கிறார்கள். சுமார் 500-600 பேர் தான், 1000-த்திற்குட்பட்ட பேர்கள் தான் மக்காவில் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்கள். மதீனாவுக்கு வந்து இஸ்லாமிய சமுதாயத்தை கட்டி எழுப்புகிறார்கள், ஒரு அரசை உருவாக்குகிறார்கள். அவர்களுடைய பெயரை கேட்டால் ரோம், பாரசீகம் எல்லாவற்றிற்கும் பயம் வந்தது. இப்னு மாஜாவில் ஒரு தஈஃபான செய்தி வருகிறது, ஒரு வரலாற்று குறிப்பு என்பதற்காக குறிப்பிடுகிறேன். இந்தியாவில் இருந்த மன்னர், அந்த நேரத்தில் இருந்த ஒரு மன்னர் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இஞ்சி போன்ற பொருட்களை அனுப்பி வைத்தார். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை தானும் சாப்பிட்டு கூட உட்கார்ந்திருந்த சஹாபாக்களுக்கு சாப்பிட கொடுத்தார்கள். அதாவது இவர்களும் இவ்வளவு தூரத்தில் உள்ள இந்திய மன்னர்களும் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவருடைய பேர் வந்து சேரக்கூடிய அளவுக்கு இருந்திருக்கிறார்கள். கண்ணியமாக இருந்தார்கள். ரபீ பின் ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ருஸ்துமுடைய அரண்மனைக்கு செல்லும் போது, ரபீ பின் ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு மெலிந்தவர், ஒரு சாதாரணமான உடை அணியக்கூடிய நபித்தோழர், ஒரு மெலிந்த ஒட்டகத்திலே அல்லது குதிரையிலே ஏறிக்கொண்டு ருஸ்துமுடைய அரண்மனைக்கு செல்கிறார். செல்லும் போது வாயில் காவலர்கள் அவரை திருப்பி விடுகிறார்கள்.
சொன்னார்கள், நாங்கள் முஸ்லிம்கள் வந்திருக்கிறோம், முஸ்லிம்களுடைய பிரதிநிதிகள் வந்திருக்கிறோம், முஸ்லிம்களுடைய பிரதிநிதி வந்திருக்கிறேன் என்று சொல்லுங்கள். உள்ளே வர சொன்னதும் ரபீ பின் ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உள்ளே குதிரையிலேயே செல்ல விரும்பினார்கள். வாயில்காவலர் சொன்ன குதிரையை வெளியே வைத்து விட்டு நடந்து போங்கள். அவர் சொன்னார், அது நடக்காது, நான் குதிரையில் தான் உள்ளே போவேன், போய் கேட்டு விட்டு வாருங்கள். ருஸ்தும் சொல்லுகிறார், உள்ளே வர சொல்லுங்கள். அந்த மெலிந்த குதிரையிலே உள்ளே செல்கிறார். செங்கம்பளம் விரிக்கப்பட்ட அந்த அரண்மனையின் உள்ளே சென்று, எதற்காக வந்திருக்கிறீர்கள் என்று ருஸ்தும் கேட்டபோது மிக கண்ணியமாகவும் காத்திரமாகவும் சொன்னார், அல்லாஹு இப்தஅஸனா, நாங்கள் வரவில்லை, அல்லாஹ் எங்களை அனுப்பி இருக்கிறார். லினுக்ரிஜல் இபாத் மின் இபாதத்தில் இபாத் இலா இபாதத்தில்லாஹி வஹ்தா, மனிதர்களுக்கு அடிமைப்படுகிற கேவலமான நிலையில் இருந்தவர்களை விடுவித்து அல்லாஹ் ஒருவனை மாத்திரமே வணங்குகிற நிலைக்கு இட்டு செல்வதற்காக வேண்டி அல்லாஹ் எங்களை அனுப்பி இருக்கிறான். இந்த குறுகிய உலகத்திற்குள் இருந்தவர்களை விடுவித்து பரந்த மறுமைக்கு அழைத்து சென்று அல்லாஹ் எங்களை அனுப்பி இருக்கிறான். இஸ்லாம், மதங்களின் அடக்குமுறைகளில் இருந்து மக்களை விடுவித்து இஸ்லாத்தின் நீதியின்பால் அழைத்து செல்ல அல்லாஹ் எங்களை அனுப்பி இருக்கிறான். இந்த செய்தியை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் அல்ஹம்துலில்லாஹ், ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் உங்களோடு நாங்கள் சண்டை செய்ய வேண்டிய ஏற்படும். தனியே போய் துணிச்சலாக பேசிவிட்டு வந்தார். இதுதான் அந்த இஸ்ஸத். ருஸ்தும் அப்படியே திகைத்து போய் உட்கார்ந்து 3 நாள் டைம் கொடுத்து விட்டு வந்து விட்டார். 3 நாள் டைம் கொடுத்து விட்டு ஒன்றும் செய்ய முடியாது. அல்லாஹ் அவர்களுடைய உள்ளங்களில் அந்த மகாபத்தை போட்டிருந்தான். இது அல்லாஹ்வுடைய சுன்னா. நீங்கள் வெள்ளத்தில் அடிபட்டு செல்கிற பதறுகளை போன்று நீங்கள் மாறும்போது உங்களுடைய எதிரிகளின் உள்ளங்களில் உங்களை பற்றி இருக்கிற மகாபத்தை அல்லாஹ் எடுத்து விடுவான். உண்மையிலே இன்றைக்கு நீங்கள் பார்த்தால், நம்ம சொன்னோம், சுமார் 180 அல்லது 190, சில இன்னும் ஒரு துல்லியமான கணிப்பீடு கிடையாது. முஸ்லிம்களுடைய எண்ணி பொதுவாக உலக சனத்தொகையை பற்றிய துல்லியமான புள்ளி விவரம் இல்லை. சிலர் 800 கோடி 900 கோடி மக்கள் வாழ்வதாக சொல்கிறார்கள். இவர்களில் முஸ்லிம்கள் 170, 180, 190, 200 கோடி என்றெல்லாம் இருக்கிறது. இந்த 200 கோடி நம்ம 180 என்றே வைத்துக் கொள்வோம். இந்த 180 கோடி முஸ்லிம்களில் ஷியாக்கள் என்பவர்கள் சுமார் 5-6 விகிதத்தினர் இருக்கிறார்கள். அவர்கள் 10-12 என்று அவர்கள் சொல்லுவார்கள், ஆனால் பொய்யான தகவல். ஷியாக்கள் தங்களை நாங்கள் 10%-15% இருக்கிறோம் என்று சொல்வது பிழையான பொய்யான தகவல். அவர்கள் 5% குறைவாகத்தான் உலகத்தில் இருக்கிறார்கள். மற்ற 95% முஸ்லிம்களை நீங்கள் எடுத்து பார்த்தால் என்ன கொள்கை? 95% முஸ்லிம்களில் பெரும்பாலானவர்களுக்கு தூய்மையான இஸ்லாம் கிடையாது, தெளிவான அகீதா கிடையாது. அதிகமானவர்கள் சூஃபிகளாகவே இருக்கிறார்கள். குர்ஆன் சுன்னாவை விட்டுவிட்டு ஹலீஃபாக்கள், மஷாயிகள், அதே போன்று கனவுகள், வெளிப்பாடுகள், கராமாத்துகள் என்ற அந்த சிந்தனையோடு தான் இன்னும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவுலியாக்கள், தர்காக்கள். அதே போன்று இந்த சுன்னி அல்லது சன்னி முஸ்லிம் என்று சொல்லக்கூடிய இந்த கூட்டத்தில் நிறைய பார்த்தால் அங்குதான் முஅ்தஸிலாக்கள், ஹவாரிஜிகள், அதே போன்று அதற்குள் தான் பஹாயியாக்கள், காதியானிகள், இப்படி நிறைய பேர். ஒரு சிறிய தொகையினர் தான் அல் குர்ஆனையும் சஹீஹான சுன்னாவையும் புரிந்தவர்கள். அகீதாவை ஓரளவு புரிந்து கொண்டவர்கள். இந்த ஓரளவு அகீதாவை புரிந்து கொண்ட, குர்ஆனையும் சுன்னாவையும் புரிந்து கொண்டிருக்கிற இந்த மக்களுடைய நிலைமையை நீங்கள் பார்த்தால்
இவர்கள் கொள்கையில் உறுதியோடு இருக்கிறார்கள் என்றால் அதுவும் இல்லை. நம்முடைய நாட்டில் தமிழ்நாட்டில் தௌஹீத்வாதிகள் என்று சொல்லுவோம். பொதுவாக குர்ஆன் சுன்னாவை பின்பற்றக்கூடியவர்களை தௌஹீத்வாதிகள் என்று சொல்லுவோம். இந்த தௌஹீத்வாதிகள் பேச்சுக்குத்தான் கொள்கைவாதிகள். கணவன் தௌஹீத்வாதியாக இருப்பார், மனைவி ஜாஹிலியத்தில் இருப்பார். தந்தை தௌஹீத்வாதியாக இருப்பார், குடும்பம் முழுக்க ஜாஹிலியத்திலும் வழிகாட்டிலும் இருக்கும். மகன் தௌஹீத்வாதியாக இருப்பான், வீட்டுக்கு சம்பந்தம் இல்லை. சிலர் தாயிகளாக அகீதா வகுப்பு, அங்கும் இங்கும் அகீதா வகுப்பு, தஃப்சீர் வகுப்பு, ஃபிக்ஹ் வகுப்பு எடுத்துக் கொண்டிருப்பார்கள். அவர்கள் வீட்டை போய் பார்த்தீங்கன்னா வாப்பாக்கு அகீதா சொல்லியிருக்க மாட்டார், உம்மாக்கு அகீதா சொல்லியிருக்க மாட்டார், அவருடைய மனைவிக்கு அகீதா படித்து கொடுத்திருக்க மாட்டார், அவருடைய பிள்ளைகளுக்கு அகீதா படித்து கொடுத்திருக்க மாட்டார். ஆனால் பெரிய தாய், ஃபேமஸ் தாய், லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். கடைசியில் அவர்களுடைய வீட்டில் ஒரு திருமணம் என்றால், அவர்களுடைய குழந்தை பிறந்து விட்டால், அல்லது அவர்களுடைய வீட்டிலே ஜனாசா இடம் பெற்று விட்டால் கொள்கை எல்லாம் போய்விடும். அல்லது அவருக்கு ஒரு பொருளாதார நெருக்கடி வந்து விட்டால், அல்லது வேறு ஏதாவது ஒரு கஷ்டம் ஏற்பட்டு விட்டால் கொள்கை எல்லாம் போய்விடும். இன்று இருக்கிற நிறைய பேரை நீங்கள் பார்த்தால் பெரும்பான்மையான முஸ்லிம்கள் உலோகாயுதவாதிகளாக இருக்கிறார்கள். உலோகாயுதவாதிகள் என்று சொன்னால் ஈமானா உலகமா என்று கேட்டால் முதல் நிலை உலகத்திற்கு, இரண்டாவது தான் ஈமான். வெளியில் நிறைய தக்குவாதாரிகளை பார்க்கிறோம். நாவில் தக்குவா, எழுத்தில் தக்குவா, ஆனா லைஃபில் தக்குவா கிடையாது. பேசினால் நம்ம நினைப்போம் ஒரு அவுலியாவா இருப்பான், அந்த அளவுக்கு தக்குவா பேசுவான். ஆனா அவனுடைய வைஃபும் பிள்ளைகளும் சொல்லக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸை கேட்டால் எல்லாமே ஜீரோ. அல்லது வியாபாரம் செய்வான் தக்குவாதாரி, கஸ்டமர்களும் ஏனைய கொடுக்கல் வாங்கல் மேற்கொள்ளக்கூடியவர்களும் அவனை பற்றி சொல்லக்கூடிய நிலைமைகளை பார்த்தா தக்குவா அவுட். ஆனா இவன் பேசுற பேச்ச, இவன் செய்யக்கூடிய ஆர்கியூமெண்ட் எல்லாம் பார்க்கும்போது நம்ம கவலைப்படுவோம், பொறாமப்படுவோம். இப்படி ஒரு தக்குவாதாரி இவனாக இருக்கிறான், நம்ம எல்லாம் எங்க இருக்கிறான். கொள்கை பிடிப்பு என்பது வாயளவில் உள்ள நிலையில் தான் இன்று அதிகமான மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஸாஉன் கஉஸாஇஸ் ஸைல், வெள்ளத்தில் அடிபட்டு செல்லுகிற பதறுகளை போன்று என்று சொன்னார்கள். இதுதான் இன்றைக்குள்ள பிரச்சனைக்கான அடிப்படை காரணம். இந்த நிலை வரும்போதுதான் எதிரிகள் ஒருவர் மற்றவரை நமக்கு எதிராக அழைக்கக்கூடிய நிலை. ஈமானுடைய விஷயத்திலே தெளிவில்லாத நிலை, அகீதாவில் அறவே தெளிவு கிடையாது. தௌஹீத் என்று பேசி பேசி மக்கள் உருவாக்கப்பட்டு கடைசியில் தௌஹீத்வாதிகள் எங்க போய் நிறுத்தப்பட்டார்கள்? பெரும் கூட்டம் மாநாடு நடத்துகிறோம், இத்தனை லட்சம் பேர் வந்தாங்க, இவ்வளவு தௌஹீத்வாதிகள் உருவாகிவிட்டார்கள். கடைசியில் பார்த்தால் அத்தனை தௌஹீத்வாதிகள் முஅ்தஸிலாக்கள். குர்ஆன் சுன்னாவை மறக்கக்கூடியவர்கள். குர்ஆனில் பிழை இருக்கிறது என்று கிறிஸ்தவன் கஷ்டப்படுறான். குர்ஆனில் பிழை காட்டுவதற்கு உங்களுக்கு தெரியும், ஒரு சந்தர்ப்பத்தில் பிரிட்டிஷ் பாராளுமன்றத்திலே முஸ்லிம்களை பற்றிய ஒரு விவாதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பிரதம மந்திரி கிளாட்ஸ்டோன் என்று சொல்பவர் அப்போதுதான் உள்ளே போகிறார். முஸ்லிம்களை எப்படி கருவறுப்பது என்பதுதான் பாராளுமன்றத்தில் விவாதம். இவர் தன்னுடைய கையில் ஒரு குர்ஆன் ஷரீஃபை, முஸ்ஹஃபை எடுத்துக்கொண்டு செல்கிறார். அவர் போய் அந்த மக்கள் மத்தியிலே, பாராளுமன்ற உறுப்பினர்கள் மத்தியிலே சொன்னார், இந்த குர்ஆனை தூக்கி காண்பித்து, முஸ்லிம்களிடத்தில் இந்த குர்ஆன் இருக்கும் வரைக்கும் நீங்கள் அவர்களை ஒன்றுமே செய்ய முடியாது. முஸ்லிம்களை நீங்கள் அடிக்க வேண்டும் என்றால் குர்ஆனை விட்டு அவர்களை தூரமாக்குங்கள் என்று சொல்லி அவர் கஷ்டப்படுறார். இங்க சிம்பிளாக தௌஹீதுடைய பேரால குர்ஆன்ல தப்பிருக்க, குர்ஆனை எழுதியவர்கள் தப்பு செய்து விட்டார்கள், குர்ஆன்லயே நம்பிக்கை இல்லாம போகுது. இதான் நம்ம உருவாக்கின தௌஹீத்வாதி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு
பெண்ணுடைய மடியில் படுத்தார்கள். அந்த பெண் அவர்களுக்கு தலை சீவி விட்டார், பேன் பார்த்து விட்டார் என்று சொல்லும் போது ஒரு முஃமின் தௌஹீத்வாதி எப்படி அதை பார்க்க வேண்டும்? உதாரணமாக தாருல் ஹுதாவோடு தொடர்பான சகோதரர்கள், ஷேக் முஃப்தியை தெரிந்தவர்கள், உதாரணத்திற்கு அவர் ஒரு பெண்ணை தன்னுடைய காரில் அல்லது பைக்கிலே ஏற்றிக்கொண்டு செல்வதை பார்க்கிறார். ஒரு பெண்ணை ஏறிக்கொண்டு போகிறார். உடனே என்ன சொல்லுவோம் எல்லாரும்? யாராவது கேட்டால், நம்ம எதுவுமே நம்மளோட மனசுல தப்பா தோன்றாது. யாராவது கேட்டா என்ன சொல்லுவோம்? நிச்சயமாக அது அவருடைய ஒய்ஃபாக இருக்கும், அல்லது சிஸ்டராக இருக்கும், அல்லது தாயாக இருக்கும் என்று தான் சொல்லுவோம். இதுதான் தௌஹீத்வாதியினுடைய சிந்தனையாக இருக்கும். இது ஹதீஸை படிச்ச உடனே ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்நிய பெண்ணின் மடியில் படுத்திருக்கிறார்கள். பிறகு பிரச்சாரம், நாங்கள் ரசூலுல்லாஹ்வை பாதுகாக்க போகிறோம். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி ஒரு அந்நிய பெண்ணின் மடியில் படுத்திருக்க மாட்டார்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி படுத்தது என்ற செய்தி தான் பொய். இப்ப ஹதீஸை டேமேஜ் பண்ணலாம் பாருங்க. புகாரியில் சந்தேகத்தை ஏற்படுத்துகிறார். புகாரி இப்படியெல்லாம் கலெக்ட் பண்ணார் என்றால், இப்ப நமக்கெல்லாம் இப்னு மாஜாவில் ஒரு ஹதீஸ் வந்தா உடனே எடுக்க மாட்டோம். ஏன் எடுக்க மாட்டோம் என்றால், இப்னு மாஜாவில் சில மௌதுஆன ஹதீஸ்களும் இருக்கின்றன. அப்ப இந்த லெவலுக்கு புகாரியை கொண்டு வந்து விட்டால், இப்ப குர்ஆனிலேயும் சந்தேகத்தை உண்டாக்கியாச்சு, புகாரியிலேயும் சந்தேகத்தை உண்டு பண்ணியாக்கியாச்சு. கடைசியில் என்ன நடக்கும் என்றால், வரலாற்றையும் சந்தேகமாக்குவார்கள். இவர்கள் தான் தௌஹீத்வாதிகள். உண்மையாக தௌஹீத்வாதி என்று சொன்னால் அவன் அல்லாஹ்வை சரியாக புரிய வேண்டும், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு அவன் கட்டுப்பட வேண்டும். நன்மைகள் தவறி போகும்போது அவன் கை செய்யப்பட வேண்டும். நல்ல பண்பாடுகள் மிக்கவனாக அவன் காணப்பட வேண்டும். இப்படியான கொள்கைவாதிகள் முஸ்லிம் உம்மத்தில் இல்லாமல் போவதுதான் இன்றைய பலவீனமாக இருக்கிறது. ஒரு அறிஞர் சொல்லுகிறார், அல் இஸ்லாமு ஃபில் குதுப் வல் முஸ்லிமூன ஃபில் குபூர். இன்றைக்கு இஸ்லாம் புத்தகங்களில் தான் இருக்கிறது, உண்மையாக இஸ்லாத்தை பின்பற்றிய முஸ்லிம்கள் கபறுகளில் இருக்கிறார்கள் என்று சொல்கிறார். நாம் ஒவ்வொருவரும் நம்மை முஹாசபா செய்தாலே நமக்கு புரியும். நம்ம எவ்வளவு வேகமாக பேசுகிறோம், எவ்வளவு வேகமாக கவலைப்படுகிறோம், அதே வேகத்தில் தொழுகை இல்லை. இப்ப நீங்க பார்க்கலாம், ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்து விட்டால், நம்முடைய ஒரு சகோதரன் கொலை செய்யப்பட்டு விட்டால், அல்லது நம்முடைய ஒரு சகோதரனுக்கு அநீதி இழைக்கப்பட்டால் ஃபேஸ்புக் எரிந்து விடும். அந்த அளவுக்கு கொமாண்ட்ஸ் ஸ்டேட்மெண்ட் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் நிறைந்து போகிறது. அதே கொமாண்ட்ஸ் பண்றதில்லை. பள்ளி வாசலுக்கு வந்தால் பள்ளி நிறைந்து வழியும். தொழுகையில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, நல்ல அமல்களில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, குர்ஆன் ஓதுவதிலே ஆர்வம் இல்லை, குர்ஆனை படிப்பதில் ஆர்வம் இல்லை, அது என்னுடைய கடமை என்ற சிந்தனை இல்லை. ஆனால் சமுதாயம் கண்ணியமாக இருக்க வேண்டும். சமுதாயம் கண்ணியமாக இருக்க வேண்டும் என்றால் ஈமான் வேண்டும். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைய காலத்தில் நம்முடைய சமுதாயத்தை நாம் பாதுகாக்க வேண்டும் என்றால் முதலில் செய்ய வேண்டிய வேலை இந்த மக்களை ஈமான் உள்ளவர்களாக மாற்ற வேண்டும். ஃபர்ஸ்டா இந்த விஷயம், நீங்க வேற வட்ட மேசை, சதுர மேசை, அந்த மாநாடு, இந்த மாநாடு, அந்த குழு, இந்த குழு, அந்த இயக்கம், எதை பேசியும் பேசணும். ஈமான் சரியான அகீதா இல்லாமல் கடைசி வரைக்கும் நம்முடைய சமுதாயம் வெற்றி அடைய மாட்டாது. இது அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லுகிற அதே நேரத்தில் பிராக்டிக்கலாக நம்ம பார்த்த விஷயம். ஆப்கானிஸ்தானத்தில் என்ன நடந்தது? ரஷ்யர்கள் ஆப்கானிஸ்தானத்தை ஆக்கிரமித்தார்கள். ரஷ்யர்களுக்கு எதிராக மக்களை தூண்டிவிட்டார்கள். மக்களிடத்தில் இயல்பாக உணர்ச்சி இருக்கிறது. அந்த உணர்ச்சியை தூண்டிவிட்டால் அவர்கள் களத்துக்கு வருவார்கள். கடைசியில ரஷ்யர்கள் வெளியேற்றப்படுகிறார்கள். சண்டை முடியல. ரஷ்யாவில் இந்த ஆப்கானிஸ்தானத்திலிருந்து ரஷ்யர்கள் துரத்தப்படுகிறார்கள். சண்டை முடியவில்லை.
பதவி மோகம், பதவி பிரச்சனை. ஏனென்றால் சூஃபிகள், காதியானிகள் என்று பலரும் அங்கே நின்று போராடினார்கள். அகீதா உடைய தலைமைத்துவத்தின் கீழ் நின்று போராடி இருந்தால் வெற்றி கிடைத்திருக்கும். எனவே இன்று அவசரமாக இந்த சமுதாயத்திற்கு உலமாக்களும் தாயிகளும் செய்ய வேண்டிய வேலை என்னவென்றால், ஈமானை இந்த மக்களுக்கு கொடுப்பதற்கான வழிகளை திட்டமிட வேண்டும். இளைஞர்கள் மிஸ்கைட் பண்ணப்படுகிறார்கள். அவர்களிடம் இயல்பாக இருக்கிற அந்த சூடான இரத்தத்தை இன்னும் சூடேற்றுகிறார்கள். சூடேற்ற அவன் வந்து உலமாக்களை திட்டுறான். உலமாக்கள் கோழைகள் என்று சொல்கிறான். உலமாக்கள் கோழைகளாக ஒரு காலமும் இருக்க மாட்டார்கள். நீங்கள் உலமாக்களை பார்த்திருப்பீர்கள், இந்த குறுகிய உங்களுடைய வரலாற்றிலே பார்த்திருப்பீர்கள். நீங்கள் சத்தியத்தை சொல்வதற்காக வேண்டி எதையும் சந்திப்பதற்கு தயாராக இருப்பவர்கள் தான் உலமாக்கள். அல்லாஹ்வை அதிகமாக அறிந்து கொண்டவர்கள் உலமாக்கள். இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதிஹில் உலமா, அல்லாஹ்வை உண்மையாக பயப்படக்கூடியவர்கள் உலமாக்கள். ஆனால் இந்த இளைஞன் சூடேற்றப்படுகிறான், உணர்ச்சி வசப்படுத்தப்படுகிறான். பாருங்க, இவங்க இன்னும் ஈமான், தக்வா, துஆ, பள்ளிவாசல் என்றுதான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஜிஹாதை பற்றி இவர்கள் பேசுகிறார்கள் இல்லை என்று உலமாக்களின் மீது குறையை சொல்ல சொல்ல இந்த இளைஞன், காலேஜில் படிக்கக்கூடிய இளைஞன், ஊர்ல ஜொப் இல்லாமல் இருக்கக்கூடிய இளைஞன், சில நேரங்களில் ஓரளவு மார்க்க ஆர்வத்தோடு களத்தில் வரக்கூடிய இளைஞன் திசை திருப்பப்படுகிறான், வழிகெடுக்கப்படுகிறான். கடைசியிலே அவன் ஹவாரிஜியாக மாறிவிடுகிறான். உம்மத்தை காஃபிராக்கிறது, உலமாக்களை கோழைகள் என்று சொல்வது, உலமாக்களை காரசாரமாக விமர்சனம் செய்வது, இப்படி நிலைக்கு அவன் தள்ளப்படுகிறான். எனவே நிதானமாக நம்முடைய சமுதாயம் செயல்பட வேண்டும். யூதன் ஒரு மாதம் உட்கார்ந்து சுவிட்சர்லாந்திலே திட்டமிடுகிறான். நமக்கு இன்றைக்கு ஒரு ஹதீஸை படிக்கணும், நாளைக்கு அது நடைமுறைக்கு வரும். உடனடியாக எல்லாமே தலைகீழாக மாற்றப்பட வேண்டும். திட்டமிடல் இல்லை, ஒழுங்குபடுத்தல் இல்லை, இல்ம் கிடையாது. நம்முடைய தௌஹீத் சமூகம் எப்படி உருவாக்கப்பட்ட சமூகம்? உணர்ச்சியான பேச்சுக்களால் உருவாக்கப்பட்டவர்கள். நம்ம அடிக்கடி பயான்களில் கேட்கிற விஷயம், நீங்க எத்தனை தஃப்சீர் கிளாஸ்ல உட்கார்ந்திருக்கிறீங்க? எத்தனை சூரா மனப்பாடம் செய்திருக்கிறீர்கள்? எத்தனை அகீதா கிதாபை ஷேக்மாரிடத்தில் உட்கார்ந்து படித்திருக்கிறீர்கள்? கேட்ட பதில் இல்லை. அந்த நேரமே ஷேக் கமாலுத்தீன் மதனி அவர்கள் முஹம்மது பின் அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லாஹ் அவருடைய கிதாபு தௌஹீதை தமிழுக்கு கொண்டு வந்தார்கள். அதெல்லாம் கிடையாது. அந்த புத்தகம் படிச்சிருக்கிறீங்கன்னா இல்லை. உசூல சலாதா படித்திருக்கிறீர்களா? கிடையாது. அகீதத்துல் வாசித்தியா படித்திருக்கிறீர்களா? அப்படின்னா என்ன? அகீதா தஹாவியா தெரியுமா? தெரியாது. உங்களுக்கு தெரிந்த ஒரு அகீதா கிதாபை சொல்லுங்கள். எதுவுமே தெரியாது. ஆனால் நான் பழைய தௌஹீத்வாதி. தௌஹீத் என்றால் நெஞ்சில் தக்பீர் கட்டுவதும், அத்தஹியாத்தில் விரல் அசைப்பதும், காயிப் ஜனாஸா தொழுவது கூடுமா கூடாதா என்று விவாதிப்பதும், இதுதான் தௌஹீத்வாதிக்குரிய அடையாளமா? அல்லது சீதனம் வரதட்சணைக்கு எதிராக போராடுவது? சீதனம் வரதட்சணைக்கு எதிராக இந்துக்களும் போராடுகிறார்கள் தானே. தௌஹீத்வாதி என்றால் ஒரு ஒழுங்கான முஃமின் என்றால், முஸ்லிம் என்றால் அவனிடத்தில் முதலில் அகீதா சீராக வேண்டும். அகீதா சீரானால் அவன் கொள்கை பிடிப்புள்ளவனாக மாறுவான். என்ற அந்த நிலையிலிருந்து அவன் விடுபடுவான். அகீதா சீராகாமல் இருக்கும் போது எதிரிகள் இப்படி நம்மை நோக்கி வருவார்கள். அந்த நேரத்தில் நம்முடைய உள்ளத்தில் வகன் போடப்படும். ஹுப்பு துன்யா வ கராஹியத்துல் மௌத், உலக ஆசை, மௌத்தை வெறுக்கிற நிலை. இன்னைக்கு உலக மோகம் நம்மை ஆக்கிரமித்திருப்பதை யாருமே மறக்க முடியாது. மூத்தா எல்லாருக்கும் பயம். எல்லாம் பண்ணிட்டு இருப்பார். திடீரென அவருக்கு இங்கே ஒரு இடத்துல பெயின், போய் ஒரு டாக்டர் ஸ்கேன் பண்றார். பண்ணதுக்கு பிறகு உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, அவசரமா ட்ரீட் பண்ணணும்.
ஓடி திரிகிறார். ட்ரீட் பண்ண வேண்டும், அது வேறு விஷயம். அது என்ன பிரச்சனைனா மூத்தாகிடுவான் என்று பயமாறிக்கிறார்கள். வாழ வேண்டும் என்ற ஆசை நிறைந்து போயிருக்கிறது. எல்லாம் பேசுவார், கடைசியில உலக விஷயம் ஒன்றுக்காக வேண்டி எல்லாத்தையும் தலைகளாக மாற்றி விடுவார். இதுதான் வாகனம். ஹலால் ஹராம், அதே போன்று வாஜிப், சுன்னத்துகள், இந்த விஷயங்களில் எல்லாம் அவரிடத்திலே பலவீனம் வந்துவிடும். அவர் எப்ப பார்த்தாலும் உலக விஷயத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பார். இதை நம்ம பார்க்கிறோம். இப்போ இது போன்ற தாவா சென்டர்கள் நிறைய வந்திருக்கின்றன. இப்போ சென்னையை நீங்கள் எடுத்து பார்த்தாலே சென்னையிலே பல தாவா சென்டர்கள். படிக்க வரவங்களுடைய வீதத்தை பாருங்க. இவ்வளவு பேர் தான் சென்னையில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களா? மார்க்கத்தை படிப்பதற்கு டைம் இல்லை. என்ன டிவி பார்க்க வேண்டும், சினிமா பார்க்க வேண்டும், ஃபேஸ்புக் பார்க்க வேண்டும், நண்பர்களோடு அரட்டை அடிக்க வேண்டும், சுற்றி திரிய வேண்டும், ஜாகிலியத்தான காரியங்கள் ஈடுபட வேண்டும். அதுக்கே எங்களுக்கு டைம் பத்தல. குர்ஆன் ஓத வாங்கன்னு கூப்பிடுறீங்க, ஹதீஸ் படிக்க வாருங்கள் என்று அழைக்கிறீர்கள், அகீதா படிக்க வாருங்கள் என்று அழைக்கிறீர்கள். எப்படி சாத்தியம் என்று கேட்கக்கூடிய நிலையில்தான் பெரும்பாலான முஸ்லிம்கள் இருந்து கொண்டு கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். மாற்றம் வேண்டும், மாற்றம் வேண்டும், பாதுகாப்பு வேண்டும். முஸ்லிம் சமுதாயம் இப்படியே போனால் என்ன நிலைமை? முதலில் முஸ்லிம்கள் எல்லோரையும் மஸ்ஜித்களுக்கு கொண்டு வாருங்கள். முஸ்லிம்கள் எல்லோரையும் தாவா சென்டர்களுக்கு அழைத்து வாருங்கள். முஸ்லிம்கள் எல்லோருக்கும் ஈமானை படித்துக் கொடுங்கள். ஈமான் உள்ளவர்களாக அவர்கள் வந்தால் அவர்களிடத்தில் கவலை வராது, பயம் வராது. அல்லாஹ் என்ன சொன்னார்? வலா தஹீனு வலா தஹ்ஸனு. நீங்கள் பலவீனப்படவும் தேவையில்லை, கவலைப்படவும் தேவையில்லை. அன்துமுல் அலௌன இன் குன்தும் முஃமினீன். முஃமின்களாக இருந்தால் நீங்கள் தான் உயர்ந்தவர்கள். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, பிரச்சனைகள், சோதனைகள் என்பது நம்மை பொறுத்தவரையில் இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய சுன்னத். ஈமான் உள்ள மக்கள் இந்த உலகத்தை எப்படி பார்ப்பார்கள் தெரியுமா? மறுமைக்கான விளைநிலமாக பார்ப்பார்களே தவிர அனுபவிக்கிற இடமாக பார்க்க மாட்டார்கள். துன்யா சிஜ்னுல் முஃமின் வ ஜன்னத்துல் காஃபிர். உலகம் முஃமினுக்கு சிறைக்கூடம், காஃபிர்களுக்கு சுவர்க்கம். அப்ப ஈமான் இருந்தால் இந்த உலகத்தை அவன் பார்க்க வேண்டிய சரியான பார்வையில் பார்ப்பான். وَلَنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ مِنَ الْخَوْفِ وَالْجُوعِ وَنَقْصٍ مِنَ الْأَمْوَالِ وَالْأَنْفُسِ وَالثَّمَرَاتِ وَبَشِّرِ الصَّابِرِينَ. பயத்தை கொண்டு, பசியை கொண்டு, உயிர்களை இழப்பதை கொண்டு, சொத்துக்களை பறிப்பதை கொண்டு பல கோணங்களில் நிச்சயமாக நாம் சோதிப்போம். யார் சொல்றது? அல்லாஹ். இந்த சோதனை நமக்கு வருமா வராதா? நிச்சயமாக சோதனை வரும். சோதனையின் போது ஈமான் உள்ளவன் பொறுமையோடு இருப்பான். கலாக்கத்திற்கு மாற்றமாக அல்லாஹ்வுக்கு பொருத்தமில்லாத விஷயங்கள் எதையுமே அவன் பேச மாட்டான். அதே நேரத்தில் ஈமான் வேண்டி நிற்கக்கூடிய வழிகளில் அவன் தேவையான ஏற்பாடுகளையும் செய்து கொண்டே இருப்பான். அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வான். وَأَعِدُّوا لَهُم مَّا اسْتَطَعْتُم مِّن قُوَّةٍ என்ற அந்த குர்ஆன் வசனத்திற்கு ஏற்ப தன்னை தயார்படுத்திக் கொண்டிருப்பான். ஆனால் ஈமான் இல்லாவிட்டால் வெறுமனே உணர்ச்சி வசப்படுவான். அந்த உணர்ச்சியின் வெளிப்பாடு இன்னும் முஸ்லிம் சமுதாயத்திற்கு ஆபத்தாக அமையுமே தவிர ஆரோக்கியமாக அமையாது. எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த முஸ்லிம் சமுதாயத்தை இஸ்லாத்தின் பால், ஈமானின் பால் திரும்பி வரக்கூடிய ஒரு சமுதாயமாக மாற்ற வேண்டும். இந்த சமுதாயத்தில் உள்ள உலமாக்களும் தாயிகளும் இந்த சமுதாயத்திற்கு ஈமானை, தக்வாவை கொடுப்பதற்கான வழிகளை அவர்கள் திட்டமிட வேண்டும். எல்லோரும் ஒன்று சேர்ந்து அந்த வேலையை பார்க்க வேண்டும். சரியான அகீதாவை இந்த சமுதாயத்திற்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அதற்கு எல்லாம் அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.